ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ரோஹித், உனக்கு காது கேக்குதா இல்லையா? என்னம்மா? உன்னையதான் கொஞ்ச நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு காது கேட்கலையா? டேய், ஐயோ என்னம்மா, என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க? அவர் தங்கச்சியும் உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுல இருந்தே இப்படிதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. வீட்டுல நாங்களும் 2 பேர் இருக்கியம்மா, கொஞ்சம் பேச சிரிச்சு இருக்காண்டாமா. அர்ஜுனுக்கு துளசிக்கு பார்த்த மாப்ள இனிமே சாராவை உனக்கு கட்டி வச்சா அது சரிப்பட்டு வராதுன்னு ஏதாவது தோணி இருக்கோம். ஐயோ அம்மா, சாராவை எனக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு அவர் சம்மதிச்சிட்டாரு. என்னது, சம்மதிச்சுட்டானா? ஆமா. அது பிறகு நீ என்னத்துக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அவன் சம்மதிச்சுட்டான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லவே இல்ல. அதுக்கு கல்யாணம் நடக்கணும்ல. அர்ஜுன் சம்மதிச்சா அது பிறகு கல்யாணம் தானே? அர்ஜுன் சம்மதிச்சா காணுமா, கல்யாண பொண்ணு சம்மதிக்க வேண்டாமா? ஏன்? அவதான் அண்ணன் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாளே. அண்ணனுக்கு யார பார்த்து எனக்கு கட்டி வச்சாலும் எனக்கு சம்மதம், அவனை தான் கட்டிப்பேன்லாம் சொன்னாளே. சொன்னா இப்ப வேண்டாங்கிறான். அவ அண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு பிறகு ஏன் வேண்டாங்கிறான்? அவி அண்ணிதான் இங்க இல்லையே. அண்ணியா? அம்மா, உங்களுக்கு தெரியும்ல அர்ஜுனுக்கும் தியாக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது அப்படின்னு. தியா நிலன் கூடால தான் நான் இந்த வீட்டுல ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அர்ஜுன் கூடால இல்ல, அதனால நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு இருக்காவ. இவ என்னடானா எனக்கு கல்யாணம் நடந்து நான் உங்க கூடால வந்துட்டேனா என் அண்ணனை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. நான் வந்துட்டா அவனுக்கு செல்லும் போல சமைச்சு கொடுத்து சாப்பாடு போடுறதுக்கு கூட ஆள் இருக்காரு. அதனால இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், அண்ணி எப்ப வராவளோ அப்ப வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். அவ பக்கத்துல இருந்து பாக்கச்சிலே நியாயம் போலதான் இருக்கு. என்னது நியாயம் போல இருக்கா? ஆமா, பிறவு அண்ணனும் தங்கச்சியும் அவ்வளவு பாசமா இருக்காவ. நீ என்ன முடிவெடுத்திருக்க? என்னமா 2 நாளையில தியாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன். அப்படி என்னால தியாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியலைன்னா அது பிறகு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு நானே அர்ஜுன் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ, தியாவை 2 நாளைக்குள்ள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக முடியலைன்னா இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு நீயே அர்ஜுன் கிட்ட போய் பேசுவா அப்படிதானே? பிறகு அவளை எப்படி சமாதானப்படுத்தியது? உடனே அர்ஜுன் கிட்ட இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு பேச சொல்லியிருக்கான். நான் தான் கல்யாண பேச்சை எடுத்தாதான் தியாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியும்னு சமாதானப்படுத்தி அர்ஜுன் கிட்ட அதை பத்தின பேச்சே எடுக்காம வந்துட்டேன். இப்ப என்ன? அர்ஜுன் பொண்டாட்டியா அர்ஜுன் கூடால வாழ வைக்கிறதுக்கு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன அப்படித்தானே? தியா எப்ப வீட்டுக்குள்ள வராளோ அப்பதான் கல்யாணம் சொல்லியா. 2 நாள் டைம் கேட்டிருக்க எல்லாம். நீ இத அம்மாட்டே விடு. தியாவை அந்த வீட்டுக்குள்ள எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். மா, அது என்ன சின்னப்பட்ட விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்குதீங்களா? 1 மாசம் தாண்டதுக்கு பிறகு கூட அவ மனசு மாறவே இல்ல. இனிமையா மாற போறவ? நானே யார வச்சு பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு உன் போலீஸ் படையா தியா வீட்டுல கொண்டு இறக்க முடியும்? நீ விடு, இத அம்மா பாத்துக்கிறேன். எப்படிமா? மக்களே, அம்மாவை நம்பினோர் கைவிடப்படார். இப்படிதான் நானே நினைச்சேன். கொஞ்சம் வாயை பாத்துக்கிட்டு இருந்தா துளசி கழுத்துல தாலியை கட்டுன்னு தாலி எடுத்து கொடுத்துருப்பியா. கைவிடப்படாராய். அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப அம்மா பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கேன். எங்க போய் எப்படி காய நகர்த்தனன்னு எனக்கு தெரியும். நீ பேசாம வாயை மூடிக்கிட்டு இரு. ஏமா, உங்களை நம்பலாம் இல்ல? நம்புடா. அது பிறகு தியாவா அர்ஜுன் வீட்டுக்குள்ளாடி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு அவிய அம்மாமையா ஆளை மாத்தி வர வச்சிட மாட்டியலே. வாயை மூடுறா. யாரு போன் வந்ததுமே இப்படி சிரிக்கிய? யார் போன் பண்ணா சிரிப்பேன்? அப்ப தனுவா தான் இருக்கும். ஹலோ அண்ணே, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணே. தனு மக்களே, எப்படிமா இருக்க? அம்மா எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்குதியலா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா மக்களே? ஆமாப்பா, சாப்பிட்டுட்டேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்குதியலா? ஆமா தனு, நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். கிறிஸ்மஸ் எல்லாம் வரப்போகுது. என்ன வீட்ல லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டியா? இல்லம்மா, இனிமேதான் ஆரம்பிக்கணும். எல்லாம் முடிச்சதும் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிடு. விடமாட்டாளே. தனு, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு நாங்களா நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு நாங்களே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சோம், நீயே கூப்பிட்ட. என்னம்மா? என்னன்னு நீயே கண்டுபிடி பாப்போம். தெரியலையேம்மா. கிறிஸ்மஸ்க்கு துணியெல்லாம் எடுத்துட்டியலா? நான் வந்ததுக்கு பிறகு எனக்கு எடுத்தா போதும். நீங்களா போய் உங்க செலக்ஷன்ல எடுத்துறாதுங்க. அது இல்ல தனு. வேற என்னம்மா? வீட்டுக்கு அண்ணி வர போறாங்க. பொண்ணு பாத்துட்டியலா? ஆமா மக்களே, பாத்துட்டோம். என்ன பொண்ணு பேர் என்ன? என்ன பண்ணியாவ? எங்க இருக்காவ? எதுனா ஒரு கேள்வியே கேளு. மொத்தமா கேட்டியனா எதுக்கெல்லாம் தான் நாங்க பதில் சொல்லியதுக்கு. என்ன சொல்லு? நீ ஒண்ணா கேளு. சரி, அண்ணி பேர் சொல்லு. பேரு சாரா. சூப்பரா இருக்கே. என்ன பண்ணியாவ? இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வீட்ல தான். முடிச்சிட்டாவளா? ஆமா, முடிச்சிட்டா. 4 வருஷம் எப்ப முடியும்னு எனக்கே தோணிக்கிட்டு இருக்கு. அண்ணே, அது பிறகு அண்ணி வீட்ல யாரெல்லாம் இருக்காவ? என்ன அக்கறை இப்பவே அண்ணி வீட பத்தி? கூட பிறந்தவியெல்லாம்? ஒரு அண்ணா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. அது பிறகு சித்தி இருக்காவ, அவி அப்பா இருக்காவ, தாத்தா பாட்டி இருக்காவ. சித்தியா? தனு, சாராக்கு அம்மா கிடையாது. ஓ, சரி சரிண்ணே. ஆனா தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாவளா? ஆமா. நல்லா இருக்காளா? நம்ம வீட்லதான் நீயும் நானும் அம்மாவும் அப்பாவும் மட்டும். அவி வீட்ல தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காவெல்லாம்.
அது தம்பி அண்ணா தங்கச்சி எல்லாம் என்ன செய்யாவ? இனிமே இவளுக்கு ஃபுல் டீடைல் தெரியாம உறக்கமே வராது. தனு சாராக்கு கூட பிறந்தது ஒரு அண்ணா மட்டும் தான், அது அர்ஜுன். சித்தி பிள்ளைகள் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. அர்ஜுன் டாக்டரா இருக்காரு, கல்யாணம் ஆயிட்டு. கல்யாணம் ஆயிட்டா? எடி, அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத மறந்துடாத. அண்ணனுக்கு தெரியும் நான் எப்படின்னு. அது பிறகு தம்பி இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கான், பேரு கவின். ஃபைனல் இயர்? ஆமா. அது பிறகு ஒரு தங்கச்சி, அவன் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா. சூப்பர் 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 அண்ணே. எங்க நம்ம வீட்லதான் அம்மா அப்பா மட்டும் இருக்காவ, பாட்டியும் இல்ல தாத்தாவும் இல்ல யாரும் இல்ல. அப்படி ஒரு வீட்ல போய் பொண்ணு எடுத்துருவியோன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல. தனு, ஹாஸ்டல் சாப்பாடுலாம் எப்படி இருக்கு இப்ப? தனுமா சூப்பரா இருக்கு அண்ணே. நீ என்ன நினைக்க? பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பாடு போடியதை விட எங்க ஹாஸ்டல்ல தான் அருமையா போடியாவ. ஒரு நாள் எங்க ஹாஸ்டல் சாப்பாடை நீ சாப்பிட்டு பார்க்கணும். அது பிறகு அண்ணே, நீ நினைச்சா கூட இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போக முடியாது, அப்படி அருமையா இருக்கான். ஓய் இல்லடா, ஏதாவது சாப்பாடு சரியில்லாம ஏதாவது இருந்ததுன்னா சொல்லு. எதுக்கு? நான் இங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ட்ரைனேஜ் வாட்டர்னால ஒரே கொசுவா இருக்கு. இங்க வேற இதை சரி பண்ணவும் மாட்டேங்கிறாவன் தான் உனக்கிட்ட சொன்னேன். இங்க இரு, என் அண்ணன் நீ தான் யூனிவர்சிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிங்கிற விஷயம் இங்க யாருக்கு தெரியாது. எவளுக்காவது தெரிஞ்சிருக்கணும், முக்கியமா இந்த வார்டனுக்கு. இங்க இரு, அது பிறகு நான் சட்னி சாம்பார் தான். புறவு இல்லையா? ஃபீஸ கட்டி படிக்க வைக்கிறது நாங்க, டெய்லி கொசு கடியில படுத்து எதனா உடம்புக்கு முடியாம ஆச்சுன்னா? எப்பா தெய்வமே, எங்க சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு. தினமும் தினமும் பிரியாணி தான் போடியாவ. அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிக்கிட்டு எதையாவது செஞ்சு வச்சிடாத. வார்டன் கிட்ட சொல்லி பார்த்தேன், காலேஜ் மேனேஜ்மெண்ட்லயும் பேசி பார்த்தேன், யாரும் ஆக்ஷன் எடுக்கல. உடனே உன் போலீஸ் பவரை காட்டிட்டேன். ஃபைனல் இயர் வரைக்கும் நான் இங்கதான் படிக்கணும். எதுனா எக்கு தப்பா ஆகி என்னை இங்க இருந்து துரத்தி விடாம இருந்தா சரிதான். என்னால கண்டிப்பா துரத்த மாட்டாவ. நீ ஆர்வ கோளாரா எதுனா பண்ணி என்னைய துரத்துனாதான் உண்டு. நீ யூனிவர்சிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணல, அப்பே நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே இங்க நடக்க எந்த பஞ்சாயத்தையும் உன் காது கொண்டு வரப்படாதுன்னு. எப்படியாவது எனக்கு தெரிய வரான். அதான் கல்யாண பேச்செல்லாம் எடுத்துட்டாவல. இனிமே அன்னி கூடால கடலை பொடியதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். யாருக்கு தெரியும், அது பிறகு தங்கச்சி பாசம் எல்லாம் காணாமலே போயிடும். அது எப்போ மாறாது. இந்த அண்ணனுக்கு எப்பவுமே என் தங்கச்சி தான். பாப்போம் பாப்போம். சரிண்ணே, எனக்கு படிக்கணும், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. நான் புற கூப்பிடேன். சரிடா. அம்மா அப்பா. சரி மக்களே, சாப்பிட்டுக்கிட்டு நல்ல தண்ணி எல்லாம் குடி. சரிப்பா. இது தண்ணி குடிக்கத விட மாட்டாவ. என்ன அன்னி போட்டோ அனுப்பி வச்சிரு. உன் அண்ணி போட்டோ என்ன? உன் அண்ணிக்கு ஃபேமிலி போட்டோவே அனுப்புறேன். ஃபேமிலி வரைக்கும் போயிட்டியா? அதுவா, சாராக்கு தம்பி சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருப்பான். அவன் அப்பப்ப ஃபேமிலியா அடிக்க போட்டோ எல்லாம் போஸ்ட் பண்ணிருப்பான். அதுல இருந்து தான் நானே சுட்டு வச்சிருக்கேன். சரிண்ணே, மறக்காம அனுப்பிடு வச்சிடுறேன். சரிடா. தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டியா இப்ப எல்லாம் என் பிள்ளை அங்க நடக்க எதையும் சொல்ல மாட்டேங்க. அம்மா எவ்வளவு நாள் தான் பொறுக்கியது? நானா வார்டன் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பேசி பாத்துட்டேன். யாரும் கிருங்கிய மாதிரி தெரியல, ஃபீஸ் மட்டும் வாங்க தெரியுதுல. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிறகு எப்படி சரியாச்சு? இவையெல்லாம் நினைச்சா ஹாஸ்டல்ல தானே தூர தானே இருக்கியாவா அம்மா அப்பா எல்லாம் கண்டுகிட மாட்டாவான்னு நினைப்பு. எப்ப போதம்பா. சரி, எனக்கு ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பனா போச்சுல எங்க 2 பேரையும் சாரா வீட்ல இறக்கி விட்டுறேன். அவ வீட்லயா? ஆமா, பிறகு அர்ஜுன் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராண்டாமா. தியாவை கூட்டிட்டு வரதுக்கு நீங்க போறீங்களா? சாரா வீட்ல இருந்து ஆரம்பிச்சாதான் அது தியா வீட்ல போய் வெடிக்கும். அங்க வெடிச்சுனா தானா வருவான். மா பேசி இதெல்லாம் நல்லா தான் பேசுதியா. ஏற்கனவே சாராவை கட்டி வைக்கிறதுக்கு கேட்டா ஒரு குழந்தைய கட்டி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியா. இப்ப அர்ஜுன் பொண்டாட்டிய உள்ள கூட்டிட்டு வரதா நினைச்சுக்கிட்டு ஆளை மாத்தி பாட்டிமாவை செலக்ட் பண்ணிடாதுங்க. டேய், நாங்க பாத்துக்கிட்டேன்னு சொல்லி எல்லாம் இவள நம்பப்படாது. அங்க என்ன பேசியவன் பாக்கணும் முத. வாங்க வாங்க உட்காருங்க. சாரா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம்மா. ஹலோ, நீ தானே வர சொன்ன? யார? அதான் உன் வீட்டுக்காரரா? எனக்கு வேற வேலை இல்ல கண்டியா. பேசிட்டு போனதுக்கு பிறகு திருப்பி உடனே வந்திருக்காவ. வந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல. ஏன்னா நீ கேட்டு பாரு. என்ன கவினு எங்களை பார்த்து என்னமோ அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்ட மாதிரி இருக்கு. அதுவா? இவ என்னத்துக்காக அவளுக்கு முன்ன இப்படி மூஞ்ச கொண்டு முறைச்சுக்கிட்டு நிக்கா? பரவாயில்ல சொல்லு கவினு. அது ஒன்னும் இல்லாத விஷயத்த பத்தியா பேசின? இல்லாதான் மழைக்காண்டி கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி மிதிக்காத பரம்பரை எங்களோடது. அப்படிப்பட்ட பரம்பரையில இருக்கே நாங்க போலீஸ்காரன் வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கிட்ட போறோம். அதான் எங்க பரம்பரைய நினைச்சு பார்த்தேன். கவினு, இவர் ஒருத்தர் பரம்பரை மானத்தை பத்தி பேசி ஆள கண்டியா? பரம்பரையில இவன் அப்பங்காரன் செஞ்சதே சேர்த்து சொல்லணும். அந்தால எல்லாம் நாட்டுக்கிட்டு சாவ வேண்டியதான். ஏன்னா சும்மாவே நிக்க மாட்டியா? ஏன்னா இதுல என்ன தப்பு இருக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலுக்கிட்ட நம்ம பரம்பரையை பத்தி புகழ்ந்து பேசியது நல்லதுதான். நீ கொஞ்சம் வாயை மூடினாலே எல்லாம் நல்லதா இருக்கும். என்னை பேசி பழகவே விட மாட்டியா? நீ என்னைக்காவது ஒரு நாள் எனக்கிட்ட சமத்தியா வாங்கி கட்ட போறேன்னு தான் தோணுது எனக்கு. என்னம்மா திடீர்னு வந்திருக்கியா? காரணம் இல்லாம வர மாட்டியா?
ஆமாங்க, பெரியவி உங்களை பார்த்து பேசிக்கிட்டு போலான்னு தான் வந்தோம். எங்களை பார்த்தாங்க? ஆமா, அர்ஜுனன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். அன்னை கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா, தங்கச்சிக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம். இனிமே கல்யாண பேச்ச பத்தி எல்லாம் பேசனாலாம். ஆமா, அதான் அர்ஜுன் பொண்டாட்டி எப்ப வீட்டுக்கு வரான்? அம்மா டைரக்டாவே கேட்டுட்டாவா? என்னமா சொன்னிய கேட்கல. இல்ல சாராக்கு கல்யாணத்தை பத்தி பேசணும்னா அர்ஜுன் பொண்டாட்டியும் இருக்கணும்ல. கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசச்சுல அர்ஜுன் பொண்டாட்டியும் இருக்கணும்ல. அதான் கேட்க எப்ப வருவானு. இங்க இருங்க, கல்யாணம் சாராக்கு தானே நடக்க போகுது. அது பிறகு அவ என்னத்துக்கு? அவ என்னத்துக்குனா அர்ஜுனுக்கு பொண்டாட்டியாவா? அவ இல்லாம எப்படி கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்கிறது? அதான் தம்பிக்காரன காதலிச்சா, அண்ணன்காரன் தாலியை கட்டியாச்சு. இனிமே ரெண்டாவதா இன்னொருத்தன தாலி கட்டணுமா அவளுக்கு? அம்மா என்ன பேசுது? அதுவும் அவிய முன்னாடி. கவினும் அவியால என்னமோ அத மட்டும் நீ பாரு. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவ இந்த வீட்டு வாசப்படி யாரப்படாது. அவ வந்துதான் ஆவணும். அவ வந்தாதானே கல்யாண பேச்ச ஆரம்பிக்க முடியும். கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு அவ என்னத்துக்குன்னு கேட்கேன். ஏன்னா அர்ஜுனுக்கு அம்மா இல்ல. அவன் தாலி கட்டின அவன் பொண்டாட்டி தானே அவனுக்கு அம்மா மாதிரி. சாராக்கு அம்மா இல்ல. சித்தி நீங்க இருக்குதியாதான். நாங்க வந்து இப்படி நேரம் ஆகுது. இப்படி நேரம் ஆனதுக்கு பிறகு சிரிச்சு எங்ககிட்ட உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க கூப்பிடவே இல்ல. முறைச்சுக்கிட்டே நிக்குதியா? அவளுக்கு சித்தி அம்மா மாதிரி இல்ல. அப்பனா அண்ணன் பொண்டாட்டி அண்ணி தானே அம்மா மாதிரி. அப்படி ஒருத்தி எங்க அம்மா மாதிரி நடந்துக்கிற தேவை இல்ல. அம்மா வயசு அவளுக்கு என்னமோ ஆவவே இல்ல. அம்மாவா இருக்கிறதுக்கு அம்மா வயசு ஆவணம்லாம் இல்ல. அம்மா இல்லாத பொண்ணுக்கு அண்ணி கூட அம்மா மாதிரி தான். கல்யாண பேச்ச ஆரம்பிக்க நேரத்துல அர்ஜுன் பொண்டாட்டியும் வீட்டுல இருக்கானு நினைக்கேனா? இந்த வீட்டுக்குள்ள அவளை வர விட மாட்டேனா? ஏன்? ஏன்னா அவ வர இருந்த நாள்லதான் 2 உயிர் இந்த வீட்டுல போயிருக்கு. எனக்கு இருக்கதே என்னமோ 2 பிள்ளைகள் தான். யாருக்கு என்னானாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் 2 பிள்ளைகளுக்கு ஒன்னும் ஆயிரப்படாதுல. ஏன்னா என் 2 பிள்ளைகளுக்கு உயிர் தான் போச்சு. அப்பனா நீங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதானே? என்னது? ஆமா, தியா இந்த வீட்டுக்குள்ளால வரதுனால உங்க பிள்ளைகளுக்கு எதுனா ஆயிரம் நீங்க பயப்படுதியா? அது நியாயம் தானே. அத நான் தப்பு சொல்லல. அம்மா என்னடா? சும்மா இருங்கம்மா. டேய் கண்ணா, உனக்கு புரியலையா? தியா இந்த வீட்டுக்கு அர்ஜுன் கூடால வாழ வந்தாள்னா அவிய 2 பிள்ளைகளுக்கு எதுனா ஆயிரம் அவிய பயந்துறியாவ? நானும் 2 பிள்ளைகளுக்கு அம்மா தான். அவிய பையன் எனக்கு புரியாம இல்ல, நல்லாவே புரியுது. தியா இந்த வீட்டுக்கு வாழ வந்தாள்னா அவிய 2 பிள்ளைகளுக்கு எதுனா ஆவான்னு அவிய பயப்படியாவ? அப்பனா கொஞ்ச நாள் வீடு மாதிரி நிக்கியதானே நல்லது. அது அவிய 2 பிள்ளைகளுக்கு நல்லது தானே. அதான் நல்லதுக்கு தான் பேசேன். சம்பந்தியம்மா நான் பேசியது சரிதானே? இல்ல, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்திருப்போம். தியா வரதுனால உங்க பிள்ளைகளுக்கு எதுனா ஆயிரப்படாதலாம். அதான் வீடு மாதிரி நிக்கிறதுக்கு சொல்லியேன். நாங்க ஏன் வீடு மாதிரி போனோம்? அவ வராம இருந்தாலே போதும். உங்க பிள்ளைகளுக்கு எதுனா ஆயிரம் சொல்லிக்கிட்டு இது அர்ஜுன் வீடு. அவன் வீட்டுல அவன் பொண்டாட்டி கூட அவன் ஒன்னா வாழக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது நியாயமே இல்ல. உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிரம் நீங்க பயப்படுதியால்னா நீங்க தான் வீடு மாதிரி போனோம். சாரா, உன் மாமியார் என்ன வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுது? அதுவா அம்மாக்கு இது தேவைதான். இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசணுமா? அம்மாடி, நீ சொல்ல வார்த்தை எங்களுக்கு புரியாம இல்ல. ஆனா அவதான் அவன் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாளே. இந்த வீட்டுக்குள்ள நிலனு கூட தான் ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டேன். எந்த காரணத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லியா? அம்மா பிள்ளைகள் அப்படிதான் பேசும். அர்ஜுனுக்கும் தியாக்கும் கல்யாணம் எப்படி எந்த நிலைமையில நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு ரோஹித் சொன்னான். அதாம்மா, அப்படி இருக்கச்ச எப்படி அவள சொன்னான்னு வருவா? அவ மனசு மாறி இந்த வீட்டுக்கு வரணும்னு நாங்களே காத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவ மனசு தானா மாறன்னு சொல்லிட்டு நீங்க காத்துட்டு இருந்தா தானா எல்லாம் மாறாது. கல்யாண வயசுல இருக்க எந்த பொண்ணும் அம்மா எனக்கு கல்யாண வயசு ஆயிட்டு, அப்பா எனக்கு கல்யாண வயசு ஆயிட்டு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க மாட்டாவ. நம்ம தான் அந்தந்த நேரம் வரைச்சுல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும். எந்த பொண்ணை வந்து கேட்கியது இல்லையே. அப்படி பாக்கத்துல ஏற்கனவே இந்த வீட்டு பையனை அவ காதலிச்சிருக்கான். இந்த வீட்டுல உள்ள பெரியவிய நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அந்த வீட்டு பெரியவியெல்லாம் அவ புருஷன் கூட ஒன்னா வாழணும்னு முயற்சி எடுப்பாவ. தானா அவ மனசு மாறி வருவானா? எப்படி வருவா? எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. பெரியவிய போய் கூப்பிட்டு பாருங்க. சாராக்கு அம்மா இல்ல, அர்ஜுனுக்கு அம்மா இல்ல. அவன் பொண்டாட்டி தான் அவனுக்கு அம்மா மாதிரி. சாராக்கு அண்ணி தான் அம்மா மாதிரி. சாராவை இது வரைக்கும் எங்க வீட்டுல உள்ளவியலுக்கு மட்டும் தான் தெரியும். கல்யாண பேச்சுனெல்லாம் ஆரம்பிக்கச்சுல சொந்தக்காரவியலுக்கும் கண்டிப்பா தெரியும். அண்ணன்காரனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, பொண்டாட்டி கூட வாழ வரமாட்டேங்க. அப்பனா அந்த குடும்பத்துல என்னமோ நடந்திருக்குன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவிய தப்பு தப்பா பேச ஆரம்பிப்பாவெல்லாம். நாங்க அவியலுக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கோம். எங்க பையனுக்கு பொண்ணடிக்க வீட்டுல உள்ளவியலை பத்தி தப்பா பேசச்சுல எங்களுக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கோம். ஐயோ அம்மா, என்ன இப்படி எல்லாம் பேசியவா? சாராவா நானும் பேசிக்கிட்டது வேற, அர்ஜுனுக்கு தெரியாது. அவர் வேற அவர் தங்கச்சிக்கு அம்மா மாதிரி அப்பா மாதிரி மாமனார் மாமியார் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சாராவா நானும் பேசிக்கிட்டது அவருக்கு தெரிஞ்சா கூட தப்பா எடுத்துக்கிட மாட்டாரு. இப்படி அம்மா டக்கு டக்குன்னு பேசச்சுல அவர் எதனா தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஐயோ. அம்மாடி, நீ என்னமா நினைக்கிய? என்னைய பொறுத்த வரைக்கும் உன் அண்ணன் பொண்டாட்டி உனக்கு அம்மா மாதிரி தான். உன் கல்யாணத்துல உன் சித்திக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லன்னு அவிய மூஞ்ச பாக்கச்சுல தெரியுது. உன் நல்லத்தை பத்தி நினைக்கவே உன் கூடால இருக்கனால நீ என்னமா நினைக்கிய? என் கல்யாணத்துக்கு என் கூடால அண்ணி இருக்கணும்னு நான் ஆசைப்படியம்மா. போகும் எல்லாம் உன் பிளான் தானா? இங்க இருங்க, நாங்க தானே பேசியோம். எங்ககிட்ட என்னன்னாலும் கேளுங்க. நான் கேட்டதுக்கு அவ பதில் சொன்னா அப்படின்தான். அது பிறகு அவ ஏன் மருமகா ஏன் முன்னே நீட்டி மலைக்கிட்டு போறியா? நானும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன். என் பிள்ளை யாருன்னா ஏதாவது சொன்னா சும்மா விட்டுருவானா? அதே மாதிரி என் மருமவள எனக்கு மவ மாதிரி தான். நான் பேசியேன்னா என்கிட்ட பேசுங்க. அவளுக்கிட்ட எகிரிட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. நேத்து வரைக்கும் உங்களுக்கு துளசி முக்கியமா போனா இப்பயே துளசி முக்கியம் தான். ஆனா அதை விட
என் பிள்ளை எனக்கு முக்கியம் இல்ல. என் பிள்ளை எனக்கு முக்கியங்கிற பட்சத்துல அவனுக்கு வரக்கூடிய அவன் பொண்டாட்டி எங்களுக்கு முக்கியம்தான். உனக்கு கல்யாணம் நடக்கிற நேரத்துல உன் அண்ணி உன் கூடால வேணாம்ல? ஆமாம்மா வேணும். என்னதான் அண்ணன் எனக்கிட்ட நான் உனக்கு அம்மா மாதிரி அப்பா மாதிரின்னு சொல்லிக்கிட்டாலும் நிறைய நேரத்துல நான் அம்மாவை மிஸ் பண்ணியது உண்மைதான். எல்லா இடத்துலயும் அண்ணனால எனக்கு அம்மாவா நடந்துக்கிட முடியாது. எனக்காண்டி அண்ணி கண்டிப்பா இந்த கல்யாண நேரத்துல வேணும். நீ ரோஹித் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உனக்காண்டியோ இல்ல உங்களுக்காண்டியோ இல்ல. இது எல்லாம் அண்ணன் எனக்காக தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா சாரா, உனக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்தே துரோகத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த வேணாம். என் கண்ணு முன்னாடி இந்த ஆள் நம்ம அம்மாக்கு பண்ண துரோகம், அதை பார்த்து பார்த்து அதை பத்தியே நினைச்சு நீ பிறந்த உடனே இறந்து போயிட்டாவ. இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி பார்த்து பார்த்து வளர்ந்த வேணாம். துரோகம். சித்தியா வந்தவியா உனக்கு அம்மா மாதிரி நடந்துக்கிடல. சொத்துக்காண்டி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாவ. அதுவும் துரோகம் தான். துரோகம் பண்ணியவியல பார்த்தாலே வெறுப்பு தான் வருது. என் தம்பி நிலனுக்கு அவ பண்ண துரோகம் வெறும் சொத்துக்காண்டி அவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட்ல இருந்து டிராமா ஆரம்பிச்சவா. அவனுக்கு பண்ண துரோகம் இவியெல்லாம் அவ்வளவு சொன்னான்னு நான் மன்னிச்சிட மாட்டேன். எனக்குன்னு பொறுப்பும் இருக்கு, அவன் மேல வெறுப்பும் இருக்கு. அந்த வெறுப்போட அளவு எப்படி இருக்குன்னு நீ நினைச்சு கூட பாத்துக்க மாட்டேன். சரிங்க, இத பேசிக்கிட்டு போலான்னு தான் வந்தோம். அக்கம் பக்கத்துல உள்ளவே எங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி தேவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. நாக்குலதான் நரம்பில்லையேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேச ஆரம்பிப்பாவ. அண்ணன்காரனுக்கு பொண்டாட்டியே அந்த வீட்டுக்கு வாழ வர மாட்டேங்கிறாளாம். அப்படிப்பட்ட வீட்டுல இருந்தா பொண்ணு எடுக்குதியான்னு கேப்பாவ. எங்களுக்கு புரியுதுமா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு அர்ஜுன் நிக்காரு, தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா அப்பனா நாங்க கிளம்புறோம். இருங்கம்மா, காப்பி குடிச்சுக்கிட்டு போலாம். இல்லங்க, நாங்க இனிமே கிளம்ப வேண்டியதுதான். இனி ஒரு நாள் வாரம் விருந்தே சாப்பிட்டுலாம். சரியா மாடி, பாத்து போயிட்டு வாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும், அதை நீங்க செய்யுங்க. மாடி புரியுதுமா, நீங்க போயிட்டு வாங்க. என்ன பொண்டாட்டி சந்தோஷமா? என்னது என்ன பொண்டாட்டி இப்ப சந்தோஷமான்னு கேட்டேன். இங்க இருங்க, இந்த பொண்டாட்டின்னு பேசிய வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதுங்க. ஏன் அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சு, எனக்கு நீதானு. ரோஹித், நீங்க போலீஸா இருக்குதியா? பேச்சு மாறப்படாது. நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வரலனா இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம். எனக்கு வேலை விஷயமா அங்க போக வேண்டிய வேலை இருக்கு, இங்க போக வேண்டிய வேலை இருக்கா. ஒரு வருஷம் தாண்டி கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் அப்படின்னு அண்ணனுக்கிட்ட நீங்க தான் பேசணும். எதுக்குடி டென்ஷன் ஆவியா? இந்த ரோஹித்தை நம்பினோர் கைவிடப்படார். உங்க அண்ணி நான் சொன்ன மாதிரி 2 நாளையில இந்த வீட்டுக்கு வருவாவ. அதை யாராலையும் மாத்த முடியாது. நம்பலாம். நம்படி. என் பொண்டாட்டி முதல்ல என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கா, அதை செய்யாம விட்டுருவோனா? அதை கூட உனக்காண்டி செய்யலனா நல்ல என்ன ஆம்பள. இப்போ உனக்காண்டி ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன? அத உன் மேல ரொம்ப காதலோட வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் என்னன்னு கேட்கலாம். இதுதான். என்னது இது? என்னதுதான்? டைரி மில்க்டி. இதுக்கா இவ்ளோ சீனு? ஹலோ. இல்ல, எனக்கு 28 வயசு ஆயிட்டுதான். ஆனா லவ் அடையாளமா டைரி மில்க் தானே கொடுப்பாவ. 28 வயசுல ஒரு வயசு இல்லதான். இருந்தாலும் இப்ப ட்ரெண்டிங்ல வேற எதுனா போயிட்டு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு காதலுக்கு அடையாளமா முதல்ல பிள்ளைகளுக்கு டைரி மில்க் தான் கொடுப்பாவ. பார்த்த உடனே சந்தோஷப்படான்னு சொல்லுவாங்களே. நீ என்னடானா இவ்வளவுதானங்கிற மாதிரி பாக்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எனக்காண்டி தானே வாங்கிட்டு வந்தியா? என்னது அங்கிளா? ஆமா அங்கிள். ஓய் என்ன? இல்ல அங்கிள். அப்படிங்க. நான் ஏன் ஆளுக்கு வாங்கிட்டு வந்தது? அங்கிள். ஓய் என்ன? அதான் கரெக்ட்டா இருக்க மாதிரி இருக்க. நீங்க பேசிட்டே நில்லுங்க, நான் கிளம்பேன். இருக்கா இவ ஒருத்தி. இங்க பாருங்க அங்கிள், அவளுக்கு டைரி மில்க் எல்லாம் ஒத்துக்காது. என்னது ஒத்துக்காதா? ஒத்துக்காதுன்னா பிடிக்காது. அது சரி, உன் அக்காக்கு என்னமா கட்டிக்க போறவனே பிடிக்காது, இதுல சாக்லேட் வேற பிடிக்காதா? சாக்லேட் பிடிக்காதுன்னு இல்ல, டைரி மில்க் பிடிக்காது. ஸ்னிக்கர்ஸ், கிட்கேட் இந்த மாதிரி எதுனா வாங்கி கொடுங்க பிடிக்கும். ஓ, இங்க பாருங்க அங்கிள், அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இனிமே டைரி மில்க் வாங்காம வந்துடாதுங்க. ஓ அப்படி. எப்படி இதை எனக்கிட்ட தான் தர போறான். இக்க என்ன பிடி? அது பிறகு உன் ஆளு முதல்ல வாங்கி தந்ததை நான் வாங்கிட்டேன்னு சொல்லிடுவாளா? எப்படியும் அதை உன்கிட்டயோ கவன் கிட்டயோ தான் தர போறேன். அங்கிள், கவலைப்படுறீங்களோ? சேச்சா, என்னமோ எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. அதுவும் கரெக்ட் தான் அங்கிள். இங்க நீ சாரியை கட்டியெல்லாம் மேல இருந்து குதிக்கணும்னு இல்ல, நானே மேல இருந்து கீழே தள்ளி விட்டாலும் விட்டுருவேன். இந்த அங்கிள்னு கூப்பிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாதா. சரி அத்தான், சும்மா விளையாட்டுக்கு தான். எனக்கு வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு நில்லுங்க, நான் போறேன். இருடி. இவளை எப்படிதாம்மா கரெக்ட் பண்ணியது? என் பயத்துல எனக்குன்னு வந்து பிறந்து தொலைச்சிருக்கு தொலை. எல்லாருமா சேர்ந்து அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு பாக்குறீங்களா? வரட்டும். அவனுக்கு சித்தியா வேணா இருக்கலாம், ஆனா அவளுக்கு மாமியார் கொடுமையை காட்டி கொடுக்கேன். அவன் கூட ஒன்னா வாழ வைக்கிறதுக்கா கூட்டிட்டு வரியா? அவ சபகாசமே வேண்டான்னு அவளை அலறி அடிச்சுக்கிட்டு ஓட வைக்கேன். இப்ப நீங்க கூட்டிட்டு வரத நல்லாதான். உள்ள வரவன் வெளியே போச்சுல நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போதான் போறான். அது பிறகு நீங்க என்னதான் செஞ்சாலும் இந்த வீட்டுக்குள்ள இனிமே கால் எடுத்து வைக்கிறதுக்கு அவ நினைச்சு கூட பார்க்க கூடாது. நீ வாடி. என்ன மாப்பிள்ள, வேலையெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல மாமா. என் மாமா, நீங்க இன்னைக்கு வேலைக்கு போவே இல்லையா? இல்ல மாப்பிள்ள, பவிய நீங்களும் வரது தெரிஞ்சது.
அதான் கடைக்கு போய் கறி எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே வேலைக்கு லீவ சொல்லிட்டேன். அதெல்லாம் எதுக்கு மாமா? அட அத விடுங்க மாப்ள. என் மாப்ள பைக்லயா வந்தியா? இல்ல மாமா, கார்ல தான் வந்தேன். பவி அவ ஸ்கூட்டில வந்தா மாமா. என்னாச்சு மாமா, அமைதியாயிட்டியா? இல்ல மாப்ள, எல்லாம் ஒத்து போவோம்னு நினைச்சோம். ஏதோ காரணத்துக்காண்டி எல்லாம் விவாகரத்து கொடுப்பாவ. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை, மாமனார் மாமியார் கூட சண்டைனால இப்படி ஏகப்பட்ட காரணத்துக்காண்டி விவாகரத்து கொடுத்துக்கிட்டு அது பிறகு தனியா வாழியவியெல்லாம் இருக்காவ. வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழியவியெல்லாம் இருக்காவ. ஆனா எந்த காரணமே இல்லாம வீட்டுல பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்ச ஒரே காரணத்துக்காண்டி பிரிய போறது நீங்க 2 பேரும் மட்டும்தான். மாமா இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம்? மனசு கேட்கல மாப்ள. இப்பதான் அவளையும் இன்ஜினியரிங் வருஷத்துல சேர்த்து விட்டுருக்கேன். இனிமே அவ படிப்புக்காண்டியே சம்பாதிக்கணும். இவளே நல்லவே ஒருத்தன் கையில ஒப்படைக்கணும். என்னமோ 1 மாசத்துல நீங்க பிரிஞ்சு போனதுக்கு பிறகு அவளை பத்தியும் யோசிக்கணும். அனமிய பத்தி நீங்க கவலைப்படாதுங்க மாமா. என்ன பொறுத்த வரைக்கும் அனமி எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். அவளுக்கு நான் நல்லது கெட்டது செய்யணானா அது பவி கூட ஒன்னா இருந்தா மட்டும்தான் செய்யணும்னு இல்ல. என்ன இருந்தாலும் மாப்ள, பேசி எடுத்து பழகி பார்த்தாதானே. அதை விடுங்க மாமா. மனசு கேட்கலாம். இது வரைக்கும் உங்க மேல எந்த வெறுப்பும் எங்களுக்கு வந்ததே இல்ல. இளையவளுக்கு நல்ல அத்தானா நடந்துக்கிட்டியா, மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமவனாவா நடந்துக்கிட்டியா. ஆனா பவிய மட்டும்தான் உங்களால ஏத்துக்கிட முடியல. அத்தை இல்லையா மாமா? உங்களுக்காண்டிதான் உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி. அதான் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. உங்களை விட்டுட்டு அவ போனால்னா உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை கிடைக்கும். அனமி வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. சும்மா தான் அப்பா சொன்னேன். அப்பா என்ன மக்களே? கபோர்ட்ல 50,000 ரூபாய் வச்சிருக்கேன். அந்த ஆள் 1 வாரத்துக்கு முந்தையே வந்து சத்தம் போட்டிருக்காருல. உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு தான் அனமி போன் பண்ணி சொல்லிட்டான். மக்களே, அக்காளுக்கிட்ட இத பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சும்மா பேச்சு வாக்குல சொன்னேன்ப்பா. நான் ரெடி பண்ணிட்டேன்ப்பா. 50,000 ரூபாய் இருக்கு. அடுத்த மாசம் அந்த ஆள் வந்து கேட்கறதுக்கு முன்னமே கொடுத்துடலாம். என்ன மாமா, ரூபாய் தேவைப்படுதுன்னு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல, கேட்டிருக்கலாம்ல. அட கல்யாணத்துக்காண்டி கடன் வாங்கியிருந்தோம்ல மாப்ள, வட்டிக்காரன் தான் வந்திருந்தான். அந்த ஆளுக்கு கொடுக்கறதுக்காண்டி தான் வச்சிருந்தேன், கொடுத்துருப்பேன். அனமிக்கு வேற அட்மிஷனுக்கு மொத்த அமௌண்ட்டையும் கட்டி தானே ஆகணும். பிள்ளைக்கு படிப்பையும் பார்க்கணும் இல்ல, அதான் படிப்புக்காண்டி அந்த ரூபாயை கட்டிக்கிட்டேன். பவிதான் கொடுத்துட்டாளே. என்கிட்ட கேட்டதா நான் கொடுத்திருப்பேனே மாமா. அத விடுங்க மாப்ள, அதான் பவி ரெடி பண்ணி கொடுத்துட்டால. என்ன ஒண்ணு, கடன் வாங்கணும். இவ்ளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம், பிரயோஜனம் இல்லாம போயிட்டு. அப்பா மக்களே, சாப்பாடு ரெடி ஆயிட்டு. மாப்பிள்ள வாங்க. எடுத்து வைங்க அத்தை, வரேன். ஏ பவி என்ன பாத்துக்கிட்டே நிக்க? வா எடுத்து வைக்கணும்ல எல்லாம். அதோ வரேம்மா. என்னாச்சு மாமா, நான் வந்ததுல இருந்தே கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு மாதிரி இருக்குதியா? ஒண்ணு இல்ல மாப்ள, என்னமோ 1 மாசம் தானே இருக்கு. நாள் நெருங்க நெருங்க நீங்க 2 பேரும் மனசு மாறிய மாதிரியும் தெரியல. பெத்தவன் பாத்தீங்களா மாப்ள? அதான் எனக்கு ஒரே ஒரு ஆசை மாப்ள, என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டுக்கு நீங்க பவி கூடால ஒன்னா வரணும். உங்க கூடால பைக்லயோ இல்ல உங்க கூடால கார்லயோ உங்க கூடாலே கூட்டிட்டு ஒன்னா நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்து இறங்கணும். அத பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. ஏன் மாப்ள, என்னமோ 1 மாசத்துல நீங்க 2 பேரும் நிரந்தரமா பிரிய போறியா? இனிமையாவது சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசி பாக்கலாம்ல. 1 மாசத்துல என்ன அப்படி மாறிட போகுது? ஒன்னா இருந்தாலும் 2 பேரும் தனித்தனியா இருக்க மாதிரி தானே. வேலைக்கு போயிட்டு வந்து பேசி எடுத்து இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. சரிங்க மாமா. உள்ள வாங்க மாமா. அம்மாடி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பெரிய வீட்ல உள்ளவியெல்லாம் எங்க குடிசைக்கு வந்திருக்கியா? உள்ள வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, வாங்க பாட்டிமா உட்காருங்க. பாட்டிமா சேர் எடுத்து போட இருங்க ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமக்கா, இதே போதும். என்ன மாமா திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? அம்மாடி, சாராக்கு அர்ஜுன் மாப்பிள்ள பாத்துட்டான். நல்லதுப்பா. மாப்பிள்ள வீடுங்க. மாப்பிள்ள என்ன செய்யாரு? மாப்பிள்ள பெரிய பதவியில போலீஸா இருக்காரு. போலீஸா? யார் மாமா? அதாம்மா, இந்த தங்கம் கூட அர்ஜுன கேஸ் கொடுத்திருந்தாளே, அதுல கூட உன்னையெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாரு ஒருத்தரு. அவரை தானே துளசிக்கு பாத்திருந்தாவ. ஆமாமா, அது பிறகு அவருக்கு சாராவை தான் பிடிச்சிருக்கான். துளசிக்கு அவரை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. அவர் வேற அர்ஜுனை தனியா பார்த்து பேசி எனக்கு உங்க தங்கச்சி பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருப்பாரு போல. அர்ஜுனுக்கு நல்ல சம்பந்தம், நல்லவியா, நல்ல குடும்பம் அப்படி இப்படின்னு தோணுனதுனால நம்ம சாராவுக்கு அவரையே பேசி முடிச்சிட்டோம். நல்லது மாமா. கல்யாணம் எப்ப வச்சிருக்கியா? அதுக்கு நீதானமா மனசு வைக்கணும். பாட்டிமா நானா? சாராக்கு கல்யாணம் நடக்கிறதுல அர்ஜுன் மனசு வச்சாலே போதும். நான் எதுக்காண்டி மனசு வைக்கணும்? நீ அவனு கூட ஒன்னா வாழ ஆரம்பிச்சாதானமா கல்யாணம் நடக்கும். நானா? ஆமாமா, மாப்பிள்ள வீட்டுல உள்ளவிய வந்தாவ. கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு அர்ஜுனுக்கு பொண்டாட்டி இருக்கணும்ல. அர்ஜுனுக்கு அம்மா இல்ல, சாராக்கு அம்மா இல்ல. சொந்தக்காரவியெல்லாம் கேப்பாவெல்லாம். அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அண்ணன் பொண்டாட்டி ஒன்னா வாழறதுக்கு விரும்பலையா, இப்படிப்பட்ட வீட்லயே சம்மந்தம் வச்சிருக்குதியான்னு சொல்லிட்டு கேப்பாவெல்லாம் சொந்தக்காரவியா. அதனால அர்ஜுன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எப்பனாலும் கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். அதுக்கு முந்தி அந்த பேச்சே வேண்டாம் அப்படின்னாவ. என்ன மாமா இது அநியாயமா இருக்கு? அவிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும்? தியாமா அந்த போலீஸ் மாப்பிள்ள இல்ல. யாரதான் சாராக்கு அர்ஜுன் பார்த்தாலும் இந்த பேச்சு தாமா முத அடிப்படம்.
பொண்ணோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டான். ஆனா பொண்டாட்டிக்காரி ஒன்னா வாழறதுக்கு வரமாட்டாளாம் வீட்டுக்கு. அவ பிறந்த வீட்டுல இருக்கா. இப்படிப்பட்ட வீட்டுல எப்படி சம்மந்தம் வச்சுக்கிட்டதுன்னு பேச ஆரம்பிப்பாவ. பாட்டிமா, என் கழுத்துல அவர் எந்த சூழ்நிலையில தாலி கட்டினார்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும்? அம்மாடி புரியுதுமா. ஆனா ஒண்ணு சொல்லியே, நமக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னு வச்சுக்கா, அதுல இருந்து எந்திரிக்காம அப்படியே அழுதுகிட்டே இருக்கணும்னு இல்ல. எந்திரிக்கிறதுக்கு எள்ளு போல முயற்சி எடுத்துதான் ஆகணும். நான் எந்திரிச்சிட்டேன் பாட்டிமா. என் அம்மா காண்டி நான் வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இதை கட்டினவர் கூட என்னால வாழறதுக்கு முடியாது. ஏமா, அந்த வீட்டுல நிலன் கூடால ஒன்னா வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதே நடக்கலையே பாட்டிமா. நிலன் கூடால என்னால வாழ முடியல. அதுக்காண்டி உங்க மூத்த பேரனு கூட என்னால அந்த வீட்டுல வாழ முடியாது பாட்டிமா. ஆமாம்மா, நான் பொட்டிக்கு கிளம்புறேன். அம்மாடி தியா, நீ வராம சால கல்யாணமா நடக்காது. ஆமா அம்மாடி, பியாத்தி கல்யாணமா நடக்காது. தியாரனா உன கழுத்துல தாலி கட்டிட்டான். அவனே இனிமே வேற வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாக்கிய மாதிரி தெரியல. பிள்ளைகள் 2 பேருக்கு மனசுலயும் தோணும் இல்லமா. அம்மா இருந்திருந்தாவல்னா எங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சிருப்பாவளே. அம்மா இல்லாததுனால தானே எங்க 2 பேருக்கு வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பாவ இல்லமா. அப்படி வருத்தப்பட்டாவல்னா ரொம்ப பாவம் இல்லாது. சின்ன தாத்தா, என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு பொட்டிக்ல வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அம்மா. அம்மாடி தியா, பிரிவியெல்லாம் தேடி வந்திருக்குதியா. அவ பாட்டுக்கு இனிமே பேசினா பேச்சிலேயே நீங்க எல்லாரும் சேர்ந்து மடக்கிடுவியான்னு சொல்லிக்கிட்டு போயிட்டா. எனக்கு என்ன செய்யறதுக்குன்னே தெரியல. என் பியாத்தி இப்படி உங்களை மதிக்காம போயிட்டாளேன்னு சொல்லிக்கிட்டு நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவளை அப்படியே அம்போன்னு விட்டுறாதுங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுதியா? இல்ல, எனக்கு பிறகு அவளுக்குன்னு இருக்கிறது நீங்க எல்லாரும் தான். என்னதான் அர்ஜுனு கூட அவ வாழ மாட்டேன்னு சொன்னாலும் அவளுக்குன்னு இருக்க ஒரே உறவு அந்த ஒரு உறவன் தான். ஏன்னா காலத்துக்கு என்னால அவ கூட இருக்க முடியாது. எப்ப வேணாலும் என் உயிர் போகலாம். இப்ப இப்படி எல்லாம் பேசியாலே இந்த கிளவி போனதுக்கு பிறகு உனக்கு இருக்கடி நல்லா நினைச்சிடாதுங்க. என் பியாத்திக்கு எனக்கு பிறகு எல்லாமே நீங்க தான். இதை நீங்க சொல்லணுமா? எங்க பியாரனா இன்னொரு பொண்ணையெல்லாம் ஏத்துக்கிட மாட்டான். அவனுக்கு பொண்டாட்டினா அது தியா மட்டும் தான். உங்களுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணும் ஆகாது. உங்க பேத்திய எங்க பியாரனா ஒன்னா வாழியதை நீங்க பாப்பியா? பேர பிள்ளைல எல்லாம் பாத்துக்கிட்டு போனா போதும். அது வரைக்கும் நான் இருக்கேனான்னு தெரியல. ஆனா அதுக்கு முந்தைய எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கோவத்துல அவளை விட்டுறாதுங்க. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோமா. அப்படியே விடணும்னு நினைச்சிருந்தோனா இத்தனை தடவை அவளை கூட்டிருப்போமா. அவ மனசு எங்களுக்கும் புரியாம இல்ல. அவளை சொல்லியும் தப்பு இல்ல. அந்த டிஎஸ்பி பாக்கிறதுக்கு நல்லவரா தானே தெரிஞ்சாரு. என் நிலைமை அவருக்கு தெரியும்ல. அது பிறகு வீட்டுல போய் ஏன் இப்படி பேசினாவ? இனிமே என்னாலதான் சாராக்கு நல்லது நடக்கலன்னு பேச ஆரம்பிப்பாவ. இது எல்லாத்துக்கு காரணம் நீ மட்டும் தான் நிலன். நீ மட்டும் அன்னைக்கு திருமங்கல்யம் வாங்கிறதுக்கு போறேன் கூடால நீ வா ஒன்னா போலான்னு கூப்பிட்டு இருந்தியன்னா எனக்கு இப்ப இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் வந்திருக்குமா? கொஞ்சம் கூட பொருந்தாத, நினைச்சு கூட பாக்காத, கொஞ்சமும் பிடிக்காத ஒருத்தர் அவர் என் கழுத்துல தாலி கட்டிருக்காரு. சரி, அம்மா கண்டு எந்திரிச்சு வாழ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கல. இது ஒரு புது பிரச்சனை. தியா, மக்களே தியா, மாமா எதுக்கு இப்படி அலறி அடிச்சிட்டு வராரு? என்ன மாமா? நீ சென்னை பொட்டிக்க கூட்டிட்டு வா. எங்க? ஓ அம்மாவா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காவ. உடனே வா, உன்னை கூட்டிட்டு போறதுக்காண்டி தான் வந்தேன். மாமா, அம்மாக்கு என்னாச்சு? மக்களே என்னன்னு தெரியல, என்ன தேடி வந்தாவ. எங்க வீட்டுல வச்சுதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாவ. பெரிய வீட்டுல உள்ளவியெல்லாம் வந்திருந்தாவ. சாரா கல்யாணத்துக்காண்டி உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்தாவலாம். அத பத்தி பேசிட்டே இருந்தாவ. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாவ. ஐயோ மாமா. பயப்படாதம்மா, தம்பி அர்ஜுனுக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போறதா சொல்லிருக்கான். நீ வா, நம்ம போலாம். சரி மாமா. அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது பிறகு நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எப்படா 5 மணி ஆவான்னு இருக்கு? ஏன் அதான் 5 மணிக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கேன். ஆனா உலகத்திலேயே ஜனன போய் உறங்குறதுக்காண்டி பெர்மிஷன் கேட்கிறது நீ தாண்டி. அதுக்கு அக்கா பிள்ளைக்கு காது குத்தியாவ? என்னென்ன பேசி கேட்கணுமோ எல்லாம் ஒன்னால மட்டும் தான் முடியும். சிஸ்டர், வாங்க வாங்க மேம். என் அம்மாவை இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காவ. எந்த ரூம்னு தெரியுமா? உங்க அம்மாவா? பேர் என்ன? மேரி. ஓ, அந்த பாட்டிமாவா? உள்ள தயானந்த டாக்டர் பாத்துட்டு இருக்காவ. அத்தை, தேங்க்ஸ் சிஸ்டர். பாட்டிமாக்காண்டி இந்த பொண்ணு என்ன அழுக அழுது. இது யாருன்னு ஞாபகம் இருக்கா? இல்ல. இதுல தெரியாதா? தெரியாது கவிதா. தெரியாதுன்னா தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும். அடியே, இதுதான் அவரோட ஒய்ஃப். இதுதான் அவரோட ஒய்ஃப்னா யாரோட ஒய்ஃப்? கூமட்ட சாரோட ஒய்ஃப். எந்த சாரு? ஐயோ, அர்ஜுன் சாரோட ஒய்ஃப் இவங்க. ஐயோ, அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிட்டல. சாரோட ஒய்ஃப் தான் இவங்க. இதே அம்மாக்கு உடம்பு சரியில்லை மாமா. ஒன்னும் இல்ல, அழாதா. அம்மா எப்படி இருக்காவ மாமா? எனக்கு உடனே அம்மாவை பார்க்கணும். டாக்டர் பாத்துட்டே இருக்காவ. என்னமோ மயக்கம் தெரியல அவளுக்கு. நான் பொட்டிக்கு போற நேரம் நல்லா தானே இருந்தாவ. தியா, உனக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா என்னைக்கு நிலன் தம்பி போச்சோ அன்னையில இருந்து அவிய நல்லாவே இல்ல. இருக்கிய நோய் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு தான் இருக்கு. அத்தை, எனக்கு அம்மாவை பார்க்கணும். டாக்டர் பாத்துட்டு நிக்காவ மக்களே. நீ இதுல இருமா, அண்ணன் தானே உன்னை கூட்டிட்டு வந்தான். மாமா பைக்க வச்சுட்டு வரதா சொல்லிச்சுது. சரி, நாங்க அவரை பாத்துட்டு வரோம். என்னமோ மேல வரையில எல்லாம் எங்க இருக்கான்னு தெரியாம அங்க இங்கன்னு சுத்திட்டு தெரியாரோ என்னமோ. பெரிய ஆஸ்பத்திரி கண்டியா, வழி தெரியாம அங்க இங்கன்னு மாட்டிக்கிட்டு முழிச்சாலும் முழிச்சிருவாரு. சரி மாமா. அது அம்மாக்கு என்னடி ஆச்சு இப்படி அழுதுகிட்டே நிக்காவ? தெரியலடி, இனிமே டாக்டர் வெளியே வந்தாதான் தெரியும்.
சாருக்கு தெரியாதா? மாறி மாறி பேசிக்கிட்டே இல்ல. அது பிறகு இது அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும் எப்படி சாருக்கு தெரியும்? இவ இங்க என்ன பண்ணியா? இங்க என்ன பண்ற? உன்னதான் இங்க என்ன பண்றேன்னு கேட்டேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாவலாம். உள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதான் சொல்லிட்டு இருந்தாவ. என்னமோ நான் பார்க்கல. கவிதா மேரின்னு யாரையாவது அட்மிட் பண்ணிருக்காவளா? சார், உங்க ஒய்ஃபோட அம்மா தானே? ஆமா, யார் பாத்துக்கிட்டு இருக்கா? தயாளன் டாக்டர் தான் பாக்காரு. ம். பேச மாட்டாவன்னு சொன்னா அவ அம்மாக்கு ஒண்ணுன்னதான் இவர் ஓடி வாராரு. ஆமால, பேச மாட்டாவன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உடனே முத ஆளா இவர் போய் பாக்காரு. சிஸ்டர். மேம், உள்ள போய் பாக்கலாமா? இல்ல மேம், ஏற்கனவே உள்ளதான் தயாளன் டாக்டர் நிக்காரு. இப்ப அர்ஜுன் சார் வேற போயிருக்காரு. ஒண்ணும் இல்ல மேம், நீங்க போய் உட்காருங்க. அம்மாக்கு ஒன்னும் ஆகாதெல்லாம். ஒன்னும் இல்ல, வயசானவியெல்லாம் சும்மா மயக்கம் போட்டு விழுந்திருப்பாவ. பிரஷர் ஏதாவது கூடி இருக்குமே தவிர வேற ஒண்ணும் இருக்காது. ரொம்ப அழியாவடி. பாவம், அவியலுக்கு இருக்கேது. அவி அம்மா மட்டும் இல்ல. அர்ஜுன், அம்மா எப்படி இருக்காவ? அவியலுக்கு ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்ல, பிரஷர் கூடிதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காவ. இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காவ. தியா, ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப டிஸ்டர்பா இருந்திருப்பாவ போல. இந்த வயசுல அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்க கூடாது. எதை பத்தியும் ரொம்ப யோசிக்காம ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கோ. நான் போய் பாக்கலாம்ல. ம். தியா, அம்மா. என்ன மக்களே, கிளவி அப்படியே பேச்சு ஆந்துருவான்னு பயந்துட்டியா? ஏன் அம்மா இப்படி எல்லாம் பேசுதியா? உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா வேற? உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒப்படைக்காம நான் அப்படி சீக்கிரம் எல்லாம் பெயர மாட்டேன். அம்மா, அர்ஜுன் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறதுனாலதான் உங்களுக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. நாங்க கூட இருக்கச்சுல நீங்க ஏன் அம்மா வேற விஷயத்த பத்தி எல்லாம் யோசிக்கிறியா? நீ என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கலதியா. நீ என் கூட இருந்தா அது பிறகு நான் போனதுக்கு பிறகு உன்னை யாரு பொறுப்பா பாத்துக்கிடுவான்? பொறுப்பா யாரும் பாத்துக்கிடணும்னு இல்ல, உன்னைய நீயே பாத்துப்ப. அது பிறகு என்ன அம்மா? ஆனா உனக்கு பாதுகாப்பு இருக்கணும்லம்மா. என் கவலை எல்லாம் அதை பத்தி மட்டும்தான். நீங்க அதை பத்தி இதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காதுங்க. இப்போ உங்களுக்கு தேவை ரெஸ்ட் தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்காவெல்லாம் கொஞ்ச நேரம் தூங்குங்க, சரியாகிடும். சரிப்பா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி அர்ஜுன், வா சின்ன பொண்ணு. கொஞ்ச நேரம் அவைய தூங்கி எந்திரிச்சாவல்னா சரியாவும். வெளியே நிப்போம். தியா, வா மக்களே, வெளியே போய் நிப்போம். மக்களே அழாதான், அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாருலாம். ஆமாம்மா, இப்படி பார்க்கறதுக்கு என்னால முடியல மாமா. அவ உன் கல்யாணத்துக்கு முந்தி வரைக்கும் நல்லா தம்பாதான் இருந்தாவ. நிலன் தம்பியும் போயிட்டு நீயும் அர்ஜுன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவியெல்லாம் வயசானவியா. ஏன் தியா இப்படி அடம் பிடிக்கிய? அடம் பிடிக்கலத்த, என் மனசுதான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. மக்களே, உனக்கு தான் உன் அம்மாமைக்கு மனசு புரிய மாட்டேங்குது. அவியலுக்காண்டி தானே வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஒன்னைய காரணமா வச்சு சாரா கல்யாணமா நிக்க போகுது. அவ கல்யாணம் வரைக்குமாவது நீ அந்த வீட்டுல இருக்கலாம் இல்ல. அது பிறகு உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்துரு. அந்த பிள்ளை அம்மா இல்லாம சித்தி கொடுமையிலேயே வளர்ந்த பிள்ளை. பாவம் இல்லம்மா, இப்பதான் நல்லதா ஒரு சம்பந்தம் வந்திருக்க. அது நம்மளால கெட்டு போணுமா? அவ கல்யாணம் முடிஞ்சதும் அது பிறகு உனக்கு அங்க இருக்க முடியலன்னா நீ வந்துரு. அம்மாமே விட்டுட்டு நாங்க சின்ன வயசா இருக்கச்சுல எங்களை வளர்த்தவி அவியா. எங்க வீட்டுல வச்சு நாங்க அவியல பாத்துக்கிடுவோம். இதுவே என் நிலனா இருந்தா என் அம்மாவை கண்டிப்பா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அவியல ஒத்தையில விட்டுட்டு எப்படி மாமா? அவிய எங்க வீட்டுல இருக்கட்டும். இங்க இரு, நீ இருந்தா எப்படி பாத்துக்கிடுவியோ அதே மாதிரி நாங்க பாத்துக்கிடலாம். நீ போமா. அந்த பிள்ளைக்கு அம்மா இல்ல. அங்க இப்படி ஒரு பிரச்சனை போயிருக்கு. நீ இருந்தாதான் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கணும் வரைக்கும் பேசியிருக்காவ. அந்த மாப்பிள்ள அவர் வாயில இருந்து நீ வந்தாதான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும், அதனால நீ வந்துருன்னு ஒரு வார்த்தை சொல்லல கண்டியா. அவிய நல்ல மனசுக்காண்டியாவது நீ போலாம் இல்லமா? எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல மாமா. அப்பனா உன்னே நினைச்சு என்னமோ அம்மா இப்படிதான் ஆவாவ. நிலன் போனதுல இருந்து எந்த ஒரு முடிவையும் நான் நிலன் கிட்ட கேட்காம எடுத்ததே இல்ல. நான் நிலன் கிட்ட கேட்டேன். அவன் போன்னு சொன்னானா போலாம். புரியல. என் நிலன் போவதுக்கு அனுமதிச்சானா நான் போவேன். ஆனா எனக்கு தெரியும் என் நிலன் என்ன அனுப்ப மாட்டான்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா என்ன அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டான். அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன். நான் போய் பில்ல கட்டிட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு இறந்து போனவன் எப்படி இவ கேட்கறதுக்கு பதில் சொல்லுவான்? ஒருவேளை சீட்ல ஏதாவது எழுதி போட்டு போன்னு வந்ததுன்னா போவாளா இருக்கும், போவாதன்னு வந்ததுன்னா போமாட்டாளா இருக்கும். ஓ, அதான் அந்த கல்லறைக்கு போச்சுல அப்பப்ப பேப்பர் பென்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு போவாளா? அப்படிதான் முடிவெடுப்பான்னு தோணுது. சரியோ தப்போ, போன்னு வந்ததுன்னா நல்லது. என் அம்மாவை எங்க அட்மிட் பண்ணிருக்கோம். பில் பே பண்ணணும். நீங்க சாரோட ஒய்ஃப் தானே? மேம், உங்களுதான். நீங்க அர்ஜுன் சாரோட ஒய்ஃப் தானே? இல்ல, உங்களை விட நான் சின்ன பொண்ணு தான். மரியாதை எல்லாம் வேண்டாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க வேலை பார்க்கோம். எங்க சாரோட ஒய்ஃப நீ வா போன்னு பேச முடியுமா? அர்ஜுன் சார் ஒய்ஃப் தானே நீங்க? அதானே, ஒரே ஒரு தடவை தான் உங்களை பாத்திருக்கேன். அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கோம். பே பண்ணணும். எதுக்கு? இல்ல, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. உங்க புருஷனே கட்டிட்டாரு. அர்ஜுனா,
ஆமா, என் ஒய்ஃபுக்கு பாட்டிமாக்கு உடம்பு சரியில்லை, அட்மிட் பண்ணிருக்காவன்னு சொல்லிட்டு அவரே பே பண்ணிட்டு போயிட்டாரு. ஓ சரிங்க சிஸ்டர். என்ன மேம்? அர்ஜுனை பார்க்கணும். எங்க இருப்பாரு? இன்னைக்கு 2 ஆபரேஷன் இருக்கு மேம். எப்படியும் அவரை கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க முடியாது. தேங்க்ஸ். ஏன் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் எதுக்கு பே பண்ணணும்? இந்த காசை அவர் திருப்பி வாங்கி தான் ஆகணும்.